இல்லை இந்த சாண்ட்ராக்கு என்னதான் நினப்பு அப்படிங்கிறது தெரியல, இல்லை எஃப்ஜேனா அப்படி என்ன கேவலங்கிறதும் எனக்கு சத்தியமாக தெரியல. நானும் பார்த்துட்ருக்கேன். அந்த பையன் வந்து ஆதரை கூட லவ் கண்டென்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தப்பு பண்ணான். நான் வந்து வெட்டிடுவேன்னு சொன்னான். அவ்வளோதான், அதோடி முடிஞ்சு போச்சு. வாரம் வாரம் தப்பு பண்ணி டெய்லி தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரோட தப்பும் எரேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எஃப்ஜேனா மட்டும் அப்படி ஒரு இலக்காரம் எல்லாருக்கும். எஃப்ஜேயை திட்டுனாங்கன்னு ஒரு வீடியோ வச்சாலே அந்த வீடியோ பிச்சுட்டு ஓடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு சத்தியமாக புரியல. இந்த வார கேப்டன்சியும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த லேடிஸ் அவன் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவங்க யாரையுமே அடக்க முடியாது. எல்லாருமே ஒரு பெரிய பாஸ் லெவல் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க. அதனால அவங்க மேலே உள்ள கோவத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த பசங்க மேலே காமிச்சான். அதை நான் நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணேன். நேத்தி கூட இந்த லேடிஸ் இவங்க 4 பேர்த்தையும் சாம்பார் ஸ்குவாடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கானா வினோத் மேலே, அமித் மேலே, கமருதீன் மேலே, இந்த பக்கம் சபரி மேலே, இவங்க மேலெல்லாம் கோவத்தை காமிச்சிட்டு இருந்தான். அது வந்து நேச்சுரல். நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தர் அடக்கவே முடியலங்கும் போது நம்மளுக்கு யார் அடங்குவாங்களோ அவங்க மேலே கொஞ்சம் கோவத்தை காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். நேற்று சாண்ட்ரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் த்ரோ பண்ணுறாங்க எஃப்ஜே கிட்ட. வந்து நான் இங்கே நின்று ட்ரெஸ்ஸை கலட்டுட்டுமா, நான் ட்ரெஸ்ஸை இங்கே போய் மாற்றுறது, எனக்கு அந்த ரூம் எல்லாம் அசிங்கமாக இருக்குது, சேராக இருக்குது, நான் எப்படி போய் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி கேட்குறாங்க. அவன் வந்து சரி கலட்டு அப்படின்னு சொல்லிட்டான்னா, அது ஐயோ அம்மா சாண்ட்ராவை அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், ஒரு பொண்ணு அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஊரே சேர்ந்து அவனை அடிக்கும். இவங்க சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் சொல்லலை, அவன் எதுவுமே சொல்லலை. அவன் சரி இல்லைன்னு சொல்லி அவன் பொறுமையாக தான் பதில் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் சாண்ட்ரா எஃப்ஜேயை திட்டுறது பார்த்தாதுன்னு பிக் பாஸ் வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்கன்னா அடுத்த சீசன் உங்கள் கண்ணை திறந்து வச்சுருக்கீங்களா, அதை மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போவே மூடி தான் இருக்குன்னு எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்களோட மாக்கிங், குரூப் நாமினேஷன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிக் பாஸ் சும்மா இருக்கார்ல. ஸோ அவருக்கு இது தேவை தான். சாண்ட்ரா கிட்டலாம் பேச்சு கேட்கணுங்கிற லெவலுக்கு அவருக்கு தலையெழுத்து போல இருக்குது. என்னை பொறுத்தளவில் எஃப்ஜே இவங்களெல்லாம் எவ்வளோ நல்லா டீல் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா டீல் பண்ணான். சூப்பராக அன்னைக்கு சாம்பார் ஸ்குவாடை வந்து அந்த காயினை வச்சான். சூப்பராக இருந்துச்சு இது கேப்டன்சி. எஃப்ஜே சொன்னால் எல்லாரும் எது வேணால் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நான் சொல்லுவேன் எஃப்ஜே சூப்பர் கேப்டன். உங்களுடைய கமெண்ட்ஸ்